Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7ஆம் வகுப்புக்கான முதல் இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்த்து பகுதி. ஸோ யாரோட வாழ்த்து பகுதி வந்து கொடுத்துருக்காங்கன்னா திருவிக்கா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதின ஒரு பாடல் தான் நமக்கு வாழ்த்து பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா போற்றி போற்றி போற்றினே ஃபுல்லாக வந்து வந்திருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பார்த்தலாமா? பண் அப்படிங்கிறது இசை. ஆல்ரெடி நம்ம புது சமச்சீர் புத்தகத்தில் படிச்சிருக்கோம். வன்மைனா இந்த 3 சுழி இன் வரக்கூடிய வன்மைனா கொடைத்தன்மைங்கிறத 6ஆம் வகுப்புல நம்ம படித்தோம் இல்லைங்களா? இதே 2 சுழி இன் வர வன்மைனா அது என்னதுங்க? கொடுமை அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். சரி, இப்போ போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. திருவிக்கா பற்றி ஆல்ரெடி 8th தமிழ் புக் புது சமச்சீரில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சில எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் மட்டும் நம்ம இங்கே படிச்சுக்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ திருவி கல்யாண சுந்தரனாருங்கிறவர் திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். இதை தான் சுருக்கி அவர் என்னன்னு வச்சுருக்காரு? திருவிக்கான்னு வச்சுருக்காரு. ஸோ திருவாரூருங்கிறது திரு, விருதாச்சலனாருங்கிறது வி, கல்யாண சுந்தரனாருங்கிறது கா. ஓகேங்களா? ஸோ இதோட விரிவாக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி புது புக்லையும் படிச்சிருக்கோம், இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இவரோட பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலனார் சின்னம்மையார். அடுத்து இவரோட மாவட்டம் என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துள்ளம்ங்கிற ஊர் தான் இவரோடது. அந்த துள்ளம்ங்கிற ஊர் வந்து இப்போ என்ன அழைச்சிட்ருக்கோன்னா தண்டலம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போரூருக்கு மேற்கு பக்கமாக வந்து இருக்கான். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லை. இந்த துள்ளம்ங்கிறது இப்போ தண்டலம்னு வந்து அழைக்கப்பட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலனுக்காகவும் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காகவும் ரொம்பவே வந்து பாடுபட்டவர். சரிங்களா? அடுத்து மேடை தமிழுக்கு இலக்கணம் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கணம் வகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான். இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா? மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா திருவிக்கா. சரிங்களா? சரி, இவரை சிறப்பு பெயரால் என்னென்னு அழைக்கிறோம்? தமிழ் தென்றல். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி புது புக்லேயே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துள்ளம்ங்கிற ஊரில் தான் இவர் வந்து பிறந்தார். அந்த துள்ளம்ங்கிற ஊரை இப்போ என்ன அழைக்கிறாங்க? தண்டலம்னு அழைக்கிறாங்க. அந்த ஊர் வந்து போரூரில் வந்து மேற்கு பக்கமாக இருக்குது. அவ்வளோதான். இவர் வந்து தொழிலாளருக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டிருக்காரு. அண்ட் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே தான் படிக்கிறோம் இல்லைங்களா? பழைய புக்கில் நம்ம படிக்கலை. சரிங்க, புது சமச்சீரில் படிக்கலாம். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இவர் வந்து நவசக்தி அப்படிங்கிற இதழில் ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காரு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து இவர் எழுதின நூல்கள் வந்து ஆல்ரெடி நம்ம படித்ததான். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகேங்க. இவரோட காலம் 26/8/1883 17/9/1953 வரைக்கும். சரி, இப்போ வந்து நூல் குறிப்பு, இந்த வாழ்த்து பாடல் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வாழ்த்து பாடல் இவர் எழுதின எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாழ்த்து பாடல் திருவிக்கா எழுதின பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலில் போற்றிங்கிற தலைப்பில் இடம்பெற்ற பாடல் தான் இது. சரிங்களா? சரி, அப்போ நீங்கள் பாடல்கிட்ட அந்த வாழ்த்துங்கிறது பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கணும்? பொதுமை வேட்டல் நூல், தலைப்பு வந்து போற்றி அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி புது சமச்சீரில் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி பாடல் பக்கத்தில் இது எந்த நூல், அந்த நூலில் என்ன தலைப்புங்கிறத எழுதி வச்சு படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பொதுமை வேட்டலில் இவர் என்ன கருத்தை வச்சு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்துமே கடந்து உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் ஒரு குடும்பமாக வந்து கருதுது தான் இந்த பொதுமை வேட்டல் நூலோட கருத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து தெய்வ நிச்சயம்ங்கிறது முதலாக போற்றி ஈராக உள்ள மொத்தமாக 44 தலைப்புகள் இருக்கான். முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், போற்றிங்கிறது அடுத்து லாஸ்ட். ஓகேங்களா? சரி, முதல் ஈரு. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ தெய்வ நிச்சயம், போற்றிங்கிறது இதில் மொத்தமாக வந்து எத்தனை தலைப்புகள் இருக்குன்னா 44 தலைப்புகள் இருக்கான் இந்த நூலில். அடுத்து வந்து மொத்தமாக எத்தனை பாக்கள் இருக்குது இந்த நூலில்னு பார்த்தீங்கன்னா 430 பாக்கள் வந்து இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 430 பாக்கள், 44 தலைப்புகள், 430 பாக்கள் இருக்குது. இது வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த நூலோட பயன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, இது நம்ம சும்மா ரீட் பண்ணால் போதுமானது. ஸோ நிறைய முக்கியமான டேட்டாஸ் வந்து இந்த திருவிக்கா பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா வந்து பிறந்த ஊர் வந்து என்னதுங்க? துள்ளம். இப்போ வந்து தண்டலம்னு அழைக்கப்படுது. அடுத்தது திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 430. ஓகேங்களா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின், தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னதுங்க? 3 சுழி இன் வந்துருச்சுன்னா கொடைத்தன்மை. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ எனக்குள்ள பக்கத்தில் என்ன எழுதி வச்சுக்கணும்? இந்த 2 சுழி இன் வரக்கூடிய வன்மை அப்படிங்கிறது கொடுமை அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா?
அவ்வளோதாங்க. ஸோ முதல் பாடம் வந்து படித்து முடிச்சிட்டோமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ வாய்மைங்கிற அதிகாரம் ஆல்ரெடி நம்ம பேட்சில் வந்து நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், இது நமக்கு தெரிஞ்சதான். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். சரிங்களா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லணும்? திருவள்ளுவர். அவ்வளோதான். சரி, அடுத்தது நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், இது எல்லாமே இவரோட சிறப்பு பேர்கள். இது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறது தான். இவரோட காலம் வந்து என்னதுங்க? கிமு 31. இதுவுமே நம்ம வந்து ரெகுலராக ஒரு பாடத்துலையுமே படிச்சுட்டு தான் இருக்கோம். சரி, இந்த திருக்குறள் அப்படிங்கிறது குறள் வெண்பாக்களால் ஆனது. இது ஆல்ரெடி வந்து புது சமச்சீரில் இருக்க இலக்கண பகுதியிலையும் நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்கேயும் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் தான் திருக்குறள். இது திருங்கிற அடைமொழி பெற்று வந்ததுனால தான் இது திருக்குறள் இருக்குது. குறள்ங்கிறதுக்கு முன்னாடி திருங்கிற அடைமொழியை கொடுத்து திருக்குறள் அப்படின்னு வந்து வழங்கிட்டுருக்கோம். ஸோ மொத்தமாக 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகள்லையும் என்னங்க, மொத்தத்துக்கு 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கும் 10 குறள்ங்கிற வீதம் 1330 குறள் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எப்போவுமே படிக்கிறது தான். ஸோ இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்க. இது வந்து திருக்குறள் வந்து உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் வந்து உண்டான கருத்துக்களை சொல்கிறனால தான் இது என்னது உலக பொதுமறைன்னு வந்து அழைக்கப்படுது. சரி, மொத்தமாக 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம 9th புது தமிழ் புக்லேயும் படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா டேட்டா இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? குறள் வெண்பாக்கள். ஓகே, அவ்வளோதான். அடுத்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படிங்கிறது. சரி, மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் என்னது? திருக்குறள். அவ்வளோதான். சரியா? நூல் பயன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பார்த்துருவோமா? குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்குது. உலகம் இருக்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்கள், உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது என்னதுங்க? வாய்மை. சரி, அடுத்தது வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா? சரி, அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி தமிழ் அப்படின்னு. இப்போ 6ஆம் வகுப்பில் முதல் இயலில் வரக்கூடிய பாடம் இருக்கு இல்லைங்களா? அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டேட்டாஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ செம்மொழிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தான் இல்லையா? சரி, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகத்தியலிங்கம், அகத்தியலிங்கம்ங்கிறவரை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் புத்தகத்திலே படிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன படிக்க போகிறோன்னா திருந்திய இங்கே கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரா ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் யார்? அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர். இந்த மொழிகள் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாரு? செம்மொழி அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் செம்மொழின்னு சொன்னவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அகத்தியலிங்கம். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து அப்படியே கீழே வந்தோன்னா 14 கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகில் இல்லை அப்படிங்கிறத அறிஞர்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது. தமிழ் என்னை ஈர்த்துச்சுங்க, ஆனால் குறள் அதை விட என்னை இழுத்துருச்சுங்க அப்படிங்கிறாரு. இதை சொன்னவர் யார்? க்ரௌல். ஓகேங்களா? சரிங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கும். உலகத்திலேயே ரொம்ப பழமையான நிலப்பகுதி என்னென்னா குமரிக்கண்டம். ஆனால் இப்போ குமரிக்கண்டம்ங்கிறது இல்லை இல்லைங்களா? ஸோ தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிடுச்சு. அந்த நிலத்தில் தான் வந்து தமிழ் தோன்றுனதாக வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து எது சொல்லுதுன்னா தண்டி அலங்காரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து சொல்லுதான். ஸோ அந்த பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது உலகத்திலே குமரிக்கண்டத்தில் தான் வந்து தமிழ் தோன்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய நூல் வந்து தண்டி அலங்காரம். அதுக்கான மேற்கோள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கால்டுவெல் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மற்றின்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு வந்து கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி 9th இயல் 1ல் திராவிட மொழிகளில் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே கண்டென்ட் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் இங்கே இருக்க கண்டென்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 சொல்லுதான். அதாவது தொல்காப்பியர் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, தமிழில் இடுகுறி பெயர்கள் என்னதுங்க ரொம்பவே குறைவாக வந்து இருக்கான். ஒருமை பன்மைங்கிறது எண்களில் 2 வகை. ஸோ எண்ணில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 2. அது வந்து என்னென்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 6ஆம் வகுப்புலேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் பிற மொழிகளில் வடமொழியிலலாம் பார்க்கும்போது ஒருமை, இருமை, பன்மைன்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கான். இதெல்லாம் மனப்பாடம் ரொம்ப பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் வந்து அது பதிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்துடும். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி என்னதுங்க? குமரி கண்டம். தமிழில் டேஸ் பெயர்கள் மிகவும் குறைவு, இடுகுறி பெயர்கள் வந்து மிகவும் குறைவு.
எல்லா மொழிகளும் எழுத்துக்களுக்கும் டேஸ் இலக்கணம் கூறும் அப்படின்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். சரிங்களா, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை டேஸ் பயன்படுத்தி அழகு சேர்க்கிறாங்க. ஸோ உவமையும் உருவகத்தையும் பயன்படுத்தி அழகு சேர்ப்பாங்க. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி. சரிங்களா, அடுத்தது அம்மை அப்பன் அப்படிங்கிற சொல் வந்து நாஞ்சில் நாட்டில் வந்து வழங்கப்பட்டுருக்கு. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி வந்து என்னதுங்க? தமிழ் மொழி. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து வரும். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மருவு பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சிலது வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆற்றூர் அப்படின்னு சொல்லி வழங்கிக்கிட்டு இருந்த ஊரோட பேர் வந்து இப்போ பேச்சு வழக்கில் மருவி ஆத்தூர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா, மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆற்றூருங்கிறது இப்போ மருவி ஆத்தூர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் வந்து இங்கே 2 விஷயம் இருக்கும். ஸோ மதிரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மருதையாகி இப்போ மதுரைன்னு வந்து நம்ம அழைச்சிட்ருக்கோம். ஸோ அதே போல் இந்த கோவன்புத்தூருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆத்தூருங்கிறது ரொம்ப முக்கியம் சொன்னால் அதே போல் ஈக்குவலாக இந்த கோவன்புத்தூரும் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ கோவன்புத்தூர்னு வழங்கிக்கிட்டு இருந்தது தான் நம்ம அடுத்து கோயம்புத்தூர்னு மாறி இப்போ மருவி எப்படி வந்திருக்குன்னா கோவை அப்படின்னு மாறிடுக்கு. அப்போ கோவன்புத்தூருங்கிறது கோயம்புத்தூர், கோயம்புத்தூரோட மருவு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா கோவை. இப்போ தஞ்சாவூருங்கிறத தஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே போல் கோயம்புத்தூருங்கிறது கோவை தான், இதோட மருவு பெயர் வந்து கோவை. கோவன்புத்தூருங்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் மருவு பெயர்களில் வந்துட்டுருக்கு. ஸோ மருவு பெயர்கள்ங்கிறது அங்கங்கே நிறையா படிப்போங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரே இதாக வந்து எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து சார்பெழுத்துக்கள் பற்றி வந்திருக்கு. ஸோ சார்பெழுத்துக்கள்ங்கிறது என்னதுங்க? முதல் எழுத்துக்களை முதன்மையாக வச்சு சார்ந்து வரனால தான் அது என்னது சார்பெழுத்துக்கள்ங்கிறது. ஆல்ரெடி 6ஆம் வகுப்புலேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, முதல் எழுத்துக்கள்ங்கிறது என்னது? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 தான் என்னது முதல் எழுத்து. ஸோ இது வந்து எதையுமே சார்ந்து வராது. இதுதான் வந்து மூல எழுத்துக்கள். அதனால் இது என்னது? முதல் எழுத்துக்கள். ஸோ இதை வச்சு இதை பேஸாக வச்சு வரது தான் யார்? சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரனால இது சார்பெழுத்துக்கள். ஸோ சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 10 வகை இருக்குது. ஸோ அந்த 10 வகையை நம்ம ஆல்ரெடி வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா 6th ஸோ என்னென்னங்க? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரே பேஜ் தான். இந்த ஒரு பேஜை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப குட்டியாக தானே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து சொல்கிற மாதிரி, குழந்தைங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். முதல் எழுத்து வந்து 30 இருக்குது. அந்த 30 சார்ந்து வரதான் சார்பெழுத்து இந்த 10. அவ்வளோதான். இந்த பாடத்தை வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ ஆயுதம்ங்கிறது வந்து எந்த வகையை சார்ந்தது? சார்பெழுத்து. ஸோ உயிர்மை ஆயுதம்ங்கிறது சார்பெழுத்தில் தானே வருது. அவ்வளோதான். சார்பெழுத்து 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க? 30. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த இலக்கண பகுதி வந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பாரதியாரோட ஒரு பாடல் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஸோ இந்த சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற பாடலை வந்து நிறையா படத்தில் வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது வந்து யாரோடது? பாரதியார் வந்து எழுதினது. ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ இங்கே வந்து பழைய சமச்சீரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புது சமச்சீர் புத்தகத்தில் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு பேர் அதோட எக்ஸாம்பிள் அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பாடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க, ஜாலியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வல்லின மிகும் இடங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வல்லின எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுனா இந்த கசதப, இக்கு, இச்சி, இத்தி, இப்போ இந்த 4 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வந்து வல்லினத்துக்காக வருங்கிறது இங்கே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆ இ ஊங்கிற சுட்டெழுத்துக்கள் பின்னாடி எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இங்கெல்லாம் வல்லினம் வந்து மிகும். அப்போ என்ன பண்ணணும்? சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அச்சட்டை, இத்தோட்டம், இக்குளம், உப்பக்கம், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல வல்லினம் மிகும் இடத்துக்கு ஒன்றே தான் நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ் எண்கள் அறிவோம். அரபு எண்ணுக்கு தமிழ் எண் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது அகர வரிசையில் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சும்மா எக்ஸாம்பிள் இது வந்து இருக்குது இல்லைங்களா. இது எப்படி வந்து அகர வரிசையில் அமைக்கணும்? இ ஈ உ ஊ இதான அமைக்கணும். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக இதை வந்து உயிரெழுத்து ஃபுல்லாக வந்து அகர வரிசைப்படுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே பின்பக்கம் வந்தீங்கன்னா இதை ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க? அகர வரிசையில் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அகர வரிசையில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆ வரணும், அண்ணன், அடுத்து ஆடு, அடுத்து வந்து ஈ அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இல்லம், அடுத்து ஈங்கிறது எங்கே இருக்குது? ஈசல். ஸோ இதேமாதிரி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்? இதை நீங்கள் அகர வரிசையில் எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா
ஸோ பனை மரம் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட சிறப்பு மரம் பனை மரம் கொடுத்துட்டு இது வந்து எந்த வரப்பில் வளரும் அப்படின்னா புன்செய் நிலம். நம்ம வந்து புன்செய்ங்கிறது ஆல்ரெடி புது புக்கில் வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா, புன்செய் நன்செய்ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் புன்செய் நிலத்தில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதோட வேரோட பேர் வந்து என்னென்னா சல்லி வேர்களை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த 3 டேட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து பழைய சமச்சீரில் இது வந்து இருக்குங்கன்னு சொல்லிட்டு 9th முதல் இயலே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அது வந்து இந்த இதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இவரோட பேர் என்னது, கால்டுவெல். இவர் பிறந்த வருடம் 1815. இவரோட நாடு வந்து அயர்லாந்தை சேர்ந்தவர். இவர் தமிழகத்தில் இவர் வந்து எந்த ஊரில் தங்கியிருந்தார்னா திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியில் வந்து தங்கியிருந்தார் ஓகேங்களா. சரி, அடுத்தது இவரோட தமிழ் தொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து உலகுக்கு வந்து எடுத்துரைச்சார். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து சொல்லியிருக்காரு. இவர் இயற்றிய நூல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது. இவர் எந்த ஊரில் இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானலில் வந்து இறந்திருக்காரு. மறைந்த ஆண்டு 1891. ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சா சா சி சி சூ சூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லாஸ்ட்டில் வந்து சிறுமதிப்பீடு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை மட்டும் ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், உலகின் மிக பழமையான நிலப்பகுதி என்னது, குமரி கண்டம். தனித்து இயங்கும் எழுத்துக்கள் வந்து என்னதுங்க, முதல் எழுத்து. சரி, அடுத்தது திருவிக்கா டேஸ் இதழின் ஆசிரியராக இருந்தார். ரொம்ப முக்கியமான கொஷின் என்னது, நவசக்தி. அடுத்து ஆற்றூர் பேச்சு வழக்கில் என்னவா மருவி இருக்கு, ஆத்தூர்னு மருவி இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்களா. அப்போ எக்ஸாக்டாக நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியதான் என்ன பண்ணியிருக்காங்க, பல தடவை ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷினாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் செகண்ட் இயரில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ்லாம் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.